வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம போன வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா சிஎஸ்எஸோட கமாண்ட்ஸ் அண்ட் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸோட கலர்ஸ் அண்டு சிஎஸ்எஸோட பேக்ரவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம தேட பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கலர்ஸ். சிஎஸ்எஸில் கலர்ஸை வந்து எப்படி கலர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாதிரியான கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலர்ஸ் என்ன பார்க்கலாம். த கலர் ஆஃப் an element by using the following ways. அதாவது கலரை வந்து நம்ம கீழே யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் யூஸ் பண்ணிடலாம், நம்ம சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா பேக்ரவுண்ட் கலர், நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுக்கோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ நம்மளோட ஒரு கண்டெய்னருக்கோ நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் கலர், நம்ம இப்போ இந்த வீடியோலாம் பார்த்துருப்போம், நம்ம வந்து யூகே இன்ஃபோடெக் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து கலர் கொடுத்துருப்போம், டெக்ஸ்ட் கலர் அப்படின்ற கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் பார்டர் கலர், பார்டர் கலருமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு பார்டர் வச்சு அந்த பார்டருக்கு வந்து நம்ம ரெட் கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கலர்ஸை பொறுத்த அளவுக்கு வேல்யூஸ், கலர் வேல்யூஸ் வந்து ஆர்ஜிபி, ஹெக்ஸாடெசிமல் அண்ட் வந்து நேம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் நேம் அப்படின்ற 3 மெத்தட் இருக்கு. மல்டி மெத்தட் இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த 3 மெத்தடே தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்ஜிபினா என்னன்னா, ஆர்ஜிபியோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா, ஆர்னா ரெட், ஜீனா கிரீன், பீனா ப்ளூ. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் இந்த ஆர்ஜிபி கலர் வேலை செய்யும். 255 அப்படின்றது வந்து அதோட வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, அந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்ஜிபி கலர்ஸ் அண்ட் ஹெக்ஸாடெசிமல், கிரீன்றது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேம், ரெட் கிரீன் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி விஷயம் தான் கலர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இதையுமே உங்களுக்கு ரியல் டைமாக ஆர்ஜிபி, ஹெக்ஸாடெசிமல், நார்மல் கலர் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு H1 டேக்கு, அது கிளாஸ் வந்து ஹெச்னு வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம ஸ்டைலில் டாட் வச்சு செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு கலர் வந்து நான் நார்மலாக நம்ம நேம் வச்சு கொடுக்குற மாதிரி ரெட்டு க்ரீன் அது மாதிரி கொடுக்குற மாதிரி நார்மலாக ரெட்டுன்னு வச்சு கொடுத்து நான் அதை சேவ் பண்ணி இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ யூகே இன்ஃபோடெக் அப்படின்ற வார்த்தைக்கு நார்மல் கலர் வந்திருக்கு. இதுவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் அதை கொடுத்து பார்ப்போம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் கொடுக்குறப்போ இந்த இடத்துல ஆர்ஜிபியும் போட்டு, ஸோ இதோட எண்டில் வந்து இது மாதிரி செமிகோலன் கம்பல்சரி இருக்கணும் கொடுத்து நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ரெட்லேயே ரைட் பிளர்ரான ஒரு வேல்யூவாக மாதிரி இருக்குது. இது வந்து இது வந்து ஆர்ஜிபி கலர் அப்படின்னு சொல்லுவோம். தென் தேர்டு வந்து என்னென்னா ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவே நான் காட்டுறேன். ஸோ ஆர்ஜிபிக்கு பதிலாக நான் ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூவை கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கம்பல்சரி. ஸோ நம்ம வந்து சிஎஸ்எஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலும் கம்பல்சரி ஃபைனலாக வந்து செமிகோலன் வச்சுருந்துருக்கணும். ஸோ ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டும்போது இது வந்து ஒரு ரெட் கலர் லைட்டஸ்ட் ரெட்டாக வந்து காட்டுது. ஸோ இதுதான் ஆர்ஜிபியில் இருக்க, இதுதான் கலர்ஸில் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ், ஆர்ஜிபி அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அண்ட் தேர்டு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கலரோட நேம்ஸ். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து சிஎஸ்எஸோட கலர்ஸை வந்து கலர் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட்ஸ். சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் யூஸ்டு டு ஆட் பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். சிஎஸோட பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், அதோட பேக்ரவுண்டை பொசிஷன் செட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட்னா ஒரு இமேஜ் நம்ம செட் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் இமேஜ், அது வந்து ஒரு அதோட வித்து வந்து சின்னமாக இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் என்ன ஆகும்னா அடுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா அது வந்து நோ ரிப்பீட் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து அடுத்தடுத்து வராமல் ஒரே ஒரு தடவை தான் வரும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ப்ரௌசரை நம்ம மேலேயும் கீழே நகர்த்தும் போது அது அதோட இடத்துல அப்படியே நிற்கும், மேலேயும் கீழே நகர்ந்து போகாது. அது பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் பொசிஷன் அது மாதிரி பேக்ரவுண்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரே வார்த்தைக்குள்ள நம்ம மேலே பார்த்துருக்க எல்லா வேல்யூஸையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருங்க. ஒரு பாடி டேக் செலக்ட் பண்ணி அந்த பாடி டேக்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நான் இதை உங்களுக்கு ரியல் டைமாக ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நான் பாடிக்கு வந்து
ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எப்படி இருக்குன்றதை ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தோம்னா யூகே இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து டம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறோம். இதை வந்து க்ரீன் அப்படின்னு கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஃபுல்லாக என்னோடய பாடி ஃபுல்லாக வந்து கலர் வந்து க்ரீனாக மாறிச்சு. இது வந்து பேக்ரவுண்டில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் கலர். ஸோ நம்ம அதுவே பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம்னா URL அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க URL. ஸோ என்னோடய ஃபோல்டருக்கு வந்து 1 டாட் ஸோ இந்த 5 இமேஜ் கிடக்கு. ஸோ இந்த இமேஜை நான் சேவ் பண்ணிவிட்டு இதை நான் ரன் பண்ணி பார்க்கும்போது என்னோட பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து வருது. ஸோ ஆனால் இந்த இமேஜ் வந்து மல்டி டைம்ஸ் வருது. ஸோ அப்போ தான் நான் சொன்ன இமேஜோட பொசிஷன் பேக்ரவுண்ட் இமேஜ் பொசிஷன் பேக்ரவுண்ட் இமேஜ் ரிப்பீட் கொடுத்து நான் நோ ரிப்பீட் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா அதோட இது வந்து இமேஜ் வந்து ஒரு டைம் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது, மல்டி டைம்ஸ் ரிப்பீட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கக்கூடிய கலர் அண்ட் இமேஜஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட் இதெல்லாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிஎஸோட கமாண்ட், செலக்டர், சிஎஸ்எஸ் கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் சிஎஸோட அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றிலாம் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.